வணக்கம் நண்பர்களே, நம்ம இயற்கை அழகு சேனலில் நம்ம இன்றைக்கி வெற்றிலை கொடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். வெற்றிலை கொடியை மருத்துவ குணத்தை சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது. நம்மளுடைய இந்த மூச்சு திணறல் ப்ராப்ளத்துக்கு கூட சொல்யூஷன் கொடுக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு எங்கள் பாட்டி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜென்ரிவ். இந்த வெப்சைட்டோடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். பர்ச்சேஸ் பண்ணி ஹாப்பியாக இருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, நம்ம நிறைய விஷயத்த இதில் பார்க்கலாம். நம்ம சாமிக்கு படைக்கும்போது தாம்பலம் இல்லாமல், அதாவது நம்ம வெற்றி தரக்கூடிய அப்படின்னு சொல்லலாம், வெற்றி தரக்கூடிய இந்த வெற்றிலையை வைக்காமல் நம்ம படைக்க மாட்டோம். சாமி அதாவது இறைவனை வழிபடுதலில் இது முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லி தெரியும். இதை ஏன் நம்ம வழிபடுறோம் அப்படின்னா, இதுக்கு நிறைய மருத்துவ குணங்கள் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அந்த பழக்கமே வந்திருக்கும். இங்கே பாருங்கள், இந்த கட்டிங்ஸில் அந்த தண்டு பகுதியில் இலை வந்திருக்கக்கூடிய பகுதியில் வேர் வந்திருக்கு பாருங்கள். அந்த வேர் கீழே நம்ம கட் பண்ணி மண்ணில் நடும்போது இந்த வெற்றிலையை ஈஸியாக வளர்க்கலாம். அதை விட ஈஸியாக இப்படி வளர்க்கலாம். நம்ம பர்ஃபெக்டாக நம்ம 100% இதை நம்ம பர்ஃபெக்ட் பண்ணணும், அதாவது வளர வைக்கணும் அப்படின்னா, நம்ம அந்த தண்டுக்கு அந்த கணுக்கு கீழே கட் பண்ணி, அந்த வேர் வந்திருக்க கணுக்கு கீழே கட் பண்ணி, ஏதோ ஒரு வாட்டர் கேனோ ஏதோ ஒன்று கட் பண்ணி அதில் தண்ணி ஊற்றி அந்த வேர் தண்ணியில் படுற மாதிரி மேலே வச்சுட்டோன்னா அந்த வேர்கள் சீக்கிரமாக வளர்ந்து வரும். நம்ம அதை எடுத்து செடியை மண்ணில் ஊனிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம மேலே அந்த கொடி எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி தான் நம்ம வீடியோவில் காமிச்சிருக்கோம். கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் இந்த மாதிரி நல்ல அழகாக ரொம்ப தளிர்த்து அதிகமாக இருக்கும். ஃபஸ்ட் ஃப்ளோர் ஜன்னலாண்ட. அதுக்கப்புறம் செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் அவங்க போயிட்டாங்க. அவங்களுடைய வெற்றி சின்னம் மாதிரி மேலே போய் கொடி ஏற்றுற மாதிரி செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் போயிட்டாங்க. நல்லா அருமையாக வளர்ந்துருக்காங்க. இதில் பாருங்கள், அந்த பூலாம் கூட இருக்குது. அந்த பூலாம் இருக்கிற மாதிரி அது பூவா காயா அப்படின்னு தெரியாது. அது வந்த உடனே அதில் சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக பூ இருக்கிற மாதிரி தெரியும். அது பூவா காயா அப்படின்னு சொல்லி தெரியல. என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வெற்றிலையை நிறைய யூஸ் பண்ணி நல்ல பலன் அடைங்க. அந்த பதியம் போகிறதுக்கான வீடியோவை நான் நெக்ஸ்ட் வீடியோவாக பதிவு பண்ணி போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.